கைஸ் நான் இங்கே மின்னிங்க பார்த்துட்டு இருக்குது எம்பி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து போய் பேக் கேம் போய் தான் கேஸ் பார்க்க போகிறது. எபிசோட் 12 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் பார்க்காம பார்த்துருந்துருக்கேன். ஸோ இப்போ கேஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி மறக்க முடியும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. சரி கேஸ் வாங்க இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் போன பாட்டில் நம்ம போயிட்டு நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது கோல்டு ஸ்டோரேஜ் போயிட்டு டீம் பிளாஸ்மா தோக்கடிச்சு அவங்ககிட்ட பிடிச்சி கூத்துட்டு வந்திருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜிம்முக்கு தான் கைஸ் போகிறோம். ஸோ ஜிம்முக்கு போய் சண்டை போட வேண்டிய வேலை இருக்குது. ஸோ போகிற வழியிலே தடங்களாண்டுட்டு இருக்காங்க. இவங்க எப்போ கைஸ் வந்தாங்க? கெட்டிசிஸ்லாம் வந்துக்கிறான். ஸோ கெட்டிசிஸ் அதாவது அவன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் சமாதானமாக போயிடுவாங்க கைஸ். ஸோ பைத்தியக்காரன் கஷ்டப்பட்டு நான் சண்டை போட்டு பிடிச்சி கொடுத்துருந்தானே லாஸ்ட்லேயும் வந்தாங்க கைஸ். வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டான். எல்லாருக்கூடையும் சண்டை போட்டான். நானும் சேரன் மட்டுமே. சேரன் சண்டை போட்டானு தெரில அவன் என்ன பண்ணான்னு. பட் நான் சண்டை போட்டேன். நான் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கூப்பிட்டு போவார் சார். ஸோ அவங்க ஆளெல்லாம் இப்போ இவன் விட்டாங்க கைஸ். ஸோ வெறியாகுது எது கூட்டான்னு தெரில. ஸோ அவன்கிட்ட குத்து அமைச்சிட்டான். உனக்கும் சண்டை வேணாம் எனக்கும் சண்டை வேணாம் போயிட்டு வாப்பா தம்பின்னு. இவன் போயிட்டு லெவல் ஏற்ற போகிறான் கைஸ். ஸோ அவனோட மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் லெவல் ஏற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இப்போ நான் போய் சண்டை போடலாம் கைஸ். ஸோ சண்டை போகிறதுக்கு முன்னாடி முதல்ல போயிட்டு நம்ம பேசணும் இல்லையா, போய் ஃப்ரெஷ் வாட்டர் தருவார். ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வாங்கிட்டு இப்போ நம்ம போகலாம் கைஸ். ஸோ இது வந்து கிரவுண்ட் டைப் ஜிம்மாமா. இதுக்கு வந்து வாட்டர் டைப் அட்டாக் யூஸ் பண்ணுமா. ஸோ நம்மக்கிட்ட வாட்டர் டைப் மூவ் இருக்கிறதே ஒன்று தான் கைஸ். இது ஸ்க்ளாட் மட்டும்தான் இருக்கும். அது ஒன்றை வச்சு தான் கைஸ் சண்டை பண்ணணும். ஸோ ஏன்னா பேம்பர் ஆள் தான் இன்னும் அடுத்த எபிசோடில் அதுக்கு அடுத்த எபிசோடு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். மேபி அடுத்த எபிசோடே டவுட் தான் பேம்போ இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உருமாற வைக்க முடிஞ்சால் பார்க்குறேன் கைஸ். உருமாற முடிஞ்சால் மாற வைக்கிறேன். ஸ்க்ளாட் மூவுக்கு வரைக்கும் ஒரே அட்டாக் தான் கைஸ். அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். எல்லாரையும் முடிச்சுட்டு போயிடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இது ஒரு வாட்டர் டைப் போக்கிமான்னு தான் கேஸ் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு அதிகமாக போக மாட்டேன். இது கிரவுண்ட் டைப் வருமா வாட்டர் டைப் வருமானு தெரில. ஸோ இது வாட்டர் மூவ் தான் யூஸ் பண்ணுது. மட்டி வாட்டர் யூஸ் பண்ணிச்சு. மேபி கிரவுண்ட் ப்ளஸ் மட்டுனா கிரவுண்ட் டைப் தான் வரணும். ஸோ வாட்டர் டைப் தான் வரணும். மட்டி வாட்டர் ரெண்டும் சேர்ந்து எப்படி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஹெச்காட்டில் ட்ரில் பர்க்லாம் ஒரே அட்டாக் தான் கேஸ். அழகாக முடிச்சிடலாம். ஸோ ஹெச்காட்டில் வேணால் தாங்கும்னு நினைக்கிறேன் கேஸ். ட்ரில் பர்லாம் முடிச்சிடலாம் அழகாக. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாரையும் அப்படியே சல்லு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த ஒரு மூவ் போதும் கைஸ் ஸ்க்ளாடு. ஸோ இப்போதைக்கு இவங்கள முடிச்சிட்டா போதும். அப்புறம் கீழே போயிட்டா நம்ம குருடர் வச்சு சண்டை போட்டுக்கலாம் மக்களே. ஸோ அந்த சைடு வழியான்னு பார்த்தா இந்த சைடு தான் வரணும் கைஸ். இருக்கிறது ஒரே வழி தான். இப்படி தான் போகணும். ஒரு வழியில் அந்த இடத்துல இன்னொரு வழி போச்சு. பட் அதில் போகக்கூடாதுன்னு தான் எனக்கும் தோணுச்சு கைஸ். ஸோ இந்த இடத்துல இவன் வச்சுருந்தான். இது சாண்டைலோட உருமாற்றம் கைஸ். இது குரோக் குரோக் குரோக்கோ 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 கொரோரோ இதெல்லாம் கைஸ். அது பேர் வாயிலே வராது. ஸோ எனக்கு எப்போலேருந்து இந்த பேரெல்லாம் வரதில்லை கைஸ். ஸோ பழகிட்டா அவள் தான் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போது பழகிற வரைக்கும் கொஞ்ச நாள் அவள் தான் கைஸ். ஸோ அதனால தான் அந்த போய்மேன் பிடிக்கல. ஃபஸ்ட்டு நான் அந்த போய்மேன் பிடிக்கிறத தான் இருந்தேன். பட் ஏன் பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில காரணங்களால் அந்த போய்மேன் விட்டேன் கைஸ். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துக்கு வரது தான் கைஸ். போய் கீழே போயிட்டு மேலே வந்தேன் திரும்ப. ஸோ இதுக்கப்புறம் வந்தால் டேரெக்டாக போயிடலாம் கைஸ். இதுக்கிட்ட ஒரே போய்மேன் தான். ஸோ ட்ரில் பர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அழகாக முடிச்சு விட்டுருச்சு. ஒரே ஒரு ஸ்க்ளாட் மூவ் இருந்தால் போதுங்க. அழகாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ நம்மளுடைய எப்படி சொல்கிறது டேரன் குயில் பாருங்க கேஸ். இப்போ எப்படி வந்துச்சு பேர். ஸோ அது மாதிரி அசால்ட்டாக சொல்லிவிடும். இப்போ பழக வரைக்கும் தான். ஆனால் டேரன் குயில் வந்து எவால்வ் ஆகும் கேஸ். இன்னும் கொஞ்சம் லெவல் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு போய் குமார் சென்டரில் போய் ஹீல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இப்போ திரும்பவும் போகணும் கேஸ். அடி மேல் அடி கேஸ். இந்த ஜிம்மு அது சப்பா ஜிம்மு கேஸ். யார் வந்தாலும் சரி, நீங்கள் லெவல் இல்லாமல் வந்தாலும் சரி அழகாக முடிச்சிடலாம். ஒரு வாட்டர் டைப் போய்மேன் தான் போதும் கைஸ். ஸோ நான் வாட்டர் டைப் போய்மேன் நம்பி தான் வந்தேன். பட் ஆனால் வழக்கம் போல் தான். எந்த போய்மேன் நம்பி போகிறனோ அந்த போய்மேன் கையை வச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ பாருங்கள் என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ இவன் சப்ப பையன் கைஸ். இவன் கிட்டலாம் நீங்கள் சண்டை போகிறதுக்கு லெவல் ஒரு 30 இவனே 30 தான் கைஸ் இருப்பான். நீங்கள் லெவல் 30 வச்சுட்டு வந்தாலே போதும். அழகாக முடிச்சிடலாம் கைஸ். ஸோ இவன் இவன் தான் கைஸ் களிமண். எல்லாருக்கும் மண்டையில் தான் களிமண் இருக்கும். இவனுக்கு பேர்லேயே இருக்குது. ஸோ இந்த போக்கிமானுக்காக ஸ்க்ளாட் போட்டால் போய்ட்டு எனக்கு தெரியும். அதனால் ஒரே மூவ் தான் ஸ்க்ளாட் அழகாக முடிச்சிட்டேன். ஸோ அடுத்தது தான் எடுத்துகிட்டு வருவாங்க செட் ஸ்கேட்ரில். ஸோ இதுக்கு ஏன்னா போடுறதுனே தெரில கைஸ். ஸ்க்ளாடு போட்டேன் எப்படின்னா இது இந்த மூவ் போட்டால் ரோஸ் ஆகும் கைஸ். அக்குரேசியும் அட்டாக்கும் ரோஸ் ஆகும். ஸோ அந்த மூவ் பேர் வந்து ஆன் கிளாஸ். ஸோ அது வந்து ஸ்லாஷ் போட்டுச்சு. அழகாக முடிச்சு விட்டு போயிடுச்சு மக்களே. ஒரே அடி தான் தரமான அடியாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் நம்ம குருடர் எடுத்துகிட்டு வந்தேன். குருடர் வச்சு இந்த மூவ் போட்டேன் கைஸ். செம்ம மூவ் வெக்கப் ஸ்லாப். ஸோ ஃபைட்டிங் டைப் மூவும் கிரவுண்ட் டைப் மூவுக்கு இது தான் கைஸ். அதாவது சூப்பர் எஃபெக்டிவ் தான். அதனால் போட்டு முடிச்சிட்டேன்.
ஸோ அப்புறம் நான் சொன்னேன்ல இது வாட்டர் டைப் போக்கிமான்னுட்டு. ஸோ அதுதான் கைஸ் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அதனால வாட்டர் டைப் போக்கிமானுக்காக நான் கிராஸ் டைப் எடுத்துகிட்டு வந்தேன். சரி வாட்டர் டைப்பாக இல்லை செக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நினச்ச மாதிரி தான் மக்களே, இது வந்து ஒரு வாட்டர் டைப் போக்கிமான் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் டைப் மூவான மெகா ட்ரெயின் யூஸ் பண்ணேன், சல்லுன்னு இழுத்துச்சு கைஸ். ஸோ அப்போயே கண்டுபிடிச்சிட்டேன், தம்பி தலைவன் அங்கேருந்தா தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ சூப்பர் எஃபெக்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ வாட்டர் டைப்புக்கு வந்து கிராஸ் டைப் போட்டால் சூப்பர் எஃபெக்டே வரும். ஸோ இது வாட்டர் ப்ளஸ் வேறு எதுவும் நினைக்கிறேன் கைஸ், 2 டைப்புன்னு நினைக்கிறேன், இல்லை வாட்டர் மட்டுமானு தெரில. ஸோ ஃபைனலி த குவாக் பேட்ச் இஸ் ஹியர் கைஸ். எர்த் குவாக் பேட்ச் இஸ் ஹியர் கைஸ். ஸோ இது ஒன்று 5வது ஜிம் பேட்ச். இது வந்து நீ 60 லெவல் இருக்க வரைக்கும் கேட்கலாம். இப்போதைக்கு நீ ரூட் 6க்கு போகலாம் அப்படின்றான். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் தான் சொன்னல இது ஒரு சப்ப ஜிம்முன்னு. இந்த வீடியோவில் கமெண்ட் படிக்கலாம் தான் கைஸ் இருந்தேன், பட் ஒரு சின்ன பிரச்சனைலாம் இந்த வீடியோவில் கமெண்ட் படிக்க முடியல, சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுன்றனால. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குட் பேட் அக்லி ட்ரைலர் இன் மைன்கிராஃப்ட் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க மக்களே. ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் டைம் ஆனதுனால இந்த வீடியோக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மக்களே. ஸோ அதனால தான் சீக்கிரம் அப்லோட் பண்ணணும், நான் சீக்கிரம் பேசி அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 1 hour கிட்டத்தட்ட தான் கைஸ் இருக்குது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே. ஸோ அதனால கைஸ் கமெண்ட் படிக்க முடியல, சரி மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் படிக்க முடியாது, அடுத்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். மேபி அதுக்கு அடுத்த வீடியோவில் படிக்கிறேன் கைஸ் கமெண்ட். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தேன். அடுத்த வீடியோ பார்க்குறேன். டாடா பை.